பினாங்கு ராமசாமி என்றே அழைக்கப்படுகிறார் பேராசிரியர் திரு ராமசாமி. மலேசியாவின் பினாங்கு மாநிலத்தின் துணை முதலமைச்சர். ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்காக சென்னை வந்திருக்கும் அவரோடு சில நிமிடங்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. இலங்கையில் இறுதிக்கட்ட போர் முடிந்து 7 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இப்போது இருக்கிற நிலைமையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு வடகிழக்கு இலங்கையை நம்ம பார்க்கும்போது ஒரு பரிதாபமான நிலையில் தான் இருக்கிறது. அடுத்தடுத்து இன்றைக்கு அங்கே உள்ள தமிழர்கள் வஞ்சிக்கப்படுறார்கள். அண்மையில் ஒரு திடுக்கிடும் செய்தி என்னென்னால், விஷ ஊசியை போட்டு சிறையில் படித்து வைத்தவர்களெல்லாம் விஷ ஊசி போச்சு பிற்பாடு திடீர்னு மரணம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த ஒரு செய்தி இதோடு நமக்கு என்ன உதாரணம் வேணும் இன அழிப்புக்கு? இந்தியா போன்ற நாடுகள், அண்டை நாடுகள் இலங்கைக்கு எதிராக இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க? இந்தியா அந்த போர் முடிந்தோடனே அவங்க எந்த ஒரு திட்டவட்டமான எந்த ஒரு அறிக்கையும் விடலை, எந்த ஒரு அக்கறையும் அவங்க காட்டவில்லை. புது அரசாங்கம் மாதிரியும் இந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் நம்மளுக்கு கிடைக்கல. மன்மோகன் சிங், சோனியா காந்தி, ப. சிதம்பரம், கருணாநிதி உட்பட இவங்க மேலெல்லாம் போர்க்குற்ற விசாரணை வேணும்னு நீங்கள் கடுமையாக கடந்த காலங்களில் வலியுறுத்தி இருக்கிறீங்க. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அரசுடைய நடவடிக்கைகளும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை அப்படின்னு இந்திய அரசு மீதே மீண்டும் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கத்து மேலே நான் குற்றச்சாட்டு நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நரேந்திர மோடி மலேசியாவுக்கு வரும்போது இப்போ அண்மையில் தான் வந்தார். அப்போ அவருக்கு 2 விஷயங்களை நான் எழுப்பினேன். ஒரு விஷயம் இலங்கை தமிழ் மக்கள் படும் அந்த அவங்களோட பிரச்சனைகளை நீங்கள் ஏன் இந்தியா இன்னும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் கேட்டுக்கிட்டேன். 2வது விஷயம் அங்கே தமிழ்நாடு தொழிலாளிகள் ரொம்ப அவதிப்படுறாங்க மலேசியாவில், அதுக்கு ஏன் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது? வேலை வாய்ப்பு நிறைய இந்தியாவிலே இருக்குது, ஏன் இந்த தொழிலாளிகளை நீங்கள் அங்கே அனுப்பி அவங்க சித்திரவதைப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்ட்டு அவர் கேட்டேன். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மீது தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் இலங்கை பிரச்சனையை வலிமையாக கையாளுறாங்க, அதன் பிறகு அவங்க மறந்து போயிடுறாங்கன்னு. உங்களுடைய புரிதல்? அரசியல் கட்சியெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது, அதை பற்றி எனக்கு இந்த 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 நேரத்தில் அதை பற்றி நான் பேசுகிறது சரியில்லை நினைக்கின்றேன். அதனால் நான் இன்றைக்கி நான் யார் மேலேயும் நான் குற்றச்சாட்டில் என்ன சொல்ல, கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அங்குள்ள தமிழ் மக்களுக்கு. அதிமுக திமுக இல்லாத ஒரு ஆட்சி வரணும் தமிழகத்தில் அப்படின்னு நீங்கள் கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறீங்க. மக்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திருக்கிறீங்க. ஆனால் மக்களுடைய புரிதல் சரியா இல்லையா, இல்லை இந்த மாற்றத்தை முன்னெடுத்தக்கூடிய கட்சிகள் அதை சரியாக கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? தமிழ்நாடு மக்கள் இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ, இது திமுகவா இது அதிமுகவா இல்லாட்டி மற்ற கூட்டணியை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களோட தேர்ந்தெடுத்தனால இன்றைக்கு ஏடிஎம்கே இன்றைக்கி அரசியல் இன்றைக்கி வெற்றி பெற்று இன்றைக்கு இன்றைக்கி அரசாங்கத்தை கைப்பற்றி இருக்கின்றார்கள். இது இங்குள்ள மக்கள் முடிவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. பெரியார் பாசறையிலிருந்து வந்ததாக சொல்லியிருக்கிறீங்க. ஆனாலும் கூட இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசு வேணும் அப்படின்னு ஏன் வலியுறுத்துறீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அதற்கான பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? திராவிட கட்சியை நான் திராவிட கொள்கையை எந்த காலத்தில் நான் குறை சொல்லலை. திராவிட கட்சிகள் எவ்வாறு திராவிட கொள்கையை கடைப்பிடிக்கிறாங்களோ இதான் நான் அண்மை மாநாட்டில் கூட நான் இதை தெரிவித்தேன். ஆனால் இன்றைக்கு திசை மாறி போய்கொண்டிருக்கின்றார்களா, இன்றைக்கு மக்களுக்கு எவ்வளோ தூரம் செய்கிறார்கள் அப்படின்ட்டு இது நம்ம விவாதம் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு சொந்த நாட்டிலேயே ஒரு பூர்வீக மக்கள் ஒரு உரிமை இல்லாமல் எந்த ஒரு வசதி இல்லாமல் அடிபட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கின்றார்களே ஈழத்தமிழர்கள், இதை தான் நம்ம இன்றைக்கி நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். என்ன மாதிரியான அழுத்தங்கள் தேவைன்னு நினைக்கிறீங்க? ஐநாவுடைய பங்களிப்பு இன்னும் எந்த அளவுக்கு அதிகமாகணும்னு நினைக்கிறீங்க? ஐநா 2009 இறுதிக்கட்ட போர்லேயே அந்த போரை நிறுத்திருக்கலாம். ஐநா அவங்க கடமையிலிருந்து அவங்க தவறிட்டாங்க. இதே கருணாநிதியை போர் நிறுத்தியிருக்கலாம், அந்த கடமையிலிருந்து அவங்க தவறிட்டார். இந்தியா நிறுத்தி இருக்கலாம், இந்தியா அது அந்த கடமையிலிருந்து தவறிடுச்சு. இதுதான் விளைவுகள். ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் இன்றைக்கு கொண்டு குவித்தார்கள் அந்த சிங்கள அந்த இனவெறியர்கள். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒன்றும் விடுவு காலம் இல்லையா? என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? வைகோ அவர்கள் என்ன செய்ய முடியும்? அவங்க ஜெயலலிதா ஓரளவில் என்னமோ செய்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்ல, அது மறக்க முடியாது.
ஆனால் கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது அவர் எவ்வளோ செஞ்சுருக்கலாம், ஆனால் அது தவறிட்டார். ஆனால் ஏன் தவறினார், அவர் தவறு செஞ்சாரா, அதை வேறுமனே செஞ்சாரா அப்படின்ட்டு நம்ம பேசலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சதி நடந்து தமிழர்களை அந்த விடுதலை புலி இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்து அன்னைக்கு தமிழர்களை அழித்தார்கள். இலங்கை தமிழர் விவகாரம் பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோம், ஆனால் தமிழக மீனவர்களும் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் வராங்க. கண்டிப்பாப்பா. கடந்த காங்கிரஸ் அரசு மீது என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டதோ அதே தான் இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசு மீதும் சொல்லப்படுது. அதை நான் முற்றிலும் ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கி தமிழ் மக்கள் படுற கஷ்டங்கள்லாம் அது மீனவர்கள் ஏழைகள் படுற கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அதை நம்ம மறக்க முடியாது. இதை பற்றி நான் பேசியிருக்கேன். இன்றைக்கி தமிழர்கள் தொழிலாளிகள் படுற கஷ்டங்கள்லாம் இன்றைக்கி மலேசியாவில் அதிகமாக தமிழ் தொழிலாளி இருக்கார். இன்றைக்கி எந்த மாதிரி அவங்க நடத்தப்படுறாங்க, சரியாக சம்பளம் கொடுக்குறாங்களா, அதே சேர்ந்து அவங்கள அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஆயிரக்கணக்கில் அந்த அப்பாவை அங்கே தமிழ் மக்களை அவங்க நடத்துகிற விதம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க யாராலும் சரி, அவங்க தமிழ் தொழிலாளர்கள் நிலைமை மாறி இருக்குன்னு பார்க்குறீங்களா? என்ன அந்த மாதிரி பெரிய மாற்றம் இல்லை. நாங்கள் பல உரிமை போராட்டத்தில் நாங்கள் இன்றைக்கி சிக்கிக்கொண்டு இன்றைக்கி பலவிதமான போராட்டங்களை நாங்கள் நடத்துகிறோம். அதே சமயத்தில் இன்றைக்கி அண்மையில் கபாலி என்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிக சிறப்பாக ஓடிச்சு கபாலி படம். கபாலி படம் நான் அந்த சினிமாவை நான் பார்க்கல. ஆனால் என்ன அப்படின்னா, கபாலி பார்த்து தான் அங்குள்ள இந்தியர்கள் பிரச்சனை தெரியுது அப்படின்னா இது ஒரு கேவலமான ஒரு கருத்து. ஒரு சினிமா படத்தை பார்த்து தான் அங்குள்ள மக்கள் பிரச்சனை தெரியும் அப்படின்னா அப்புறம் எனக்கே அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு அந்த சங்கடமான நிலை இருக்கேன். அங்குள்ள சரித்திரம் எப்படி ஒரு 150 ஆண்டு இங்குள்ள சஞ்சி குழிகளை கொண்டாந்தாங்க, எப்படி நடத்தினாங்க, எப்படி அங்கே வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு இது கபாலி படத்தை பார்த்து தான் தெரியுமா? இல்லை, ஒரு 2 மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படத்தில் முழுமையாக சொல்ல முடியும் அப்படின்னு நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஒன்றுமே சொல்லலைன்னு முடிவுக்கு வர முடியுமா என்ன? அவர் சொல்கிறாரு, அது படத்தில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கில் கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இல்லை, நீங்கள் சம்பாதிங்க வேண்டான்ற, ஆனால் அதுக்கும் சமூக போராட்டத்துக்கு நீங்கள் அந்த கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது. அது மட்டும் தயவு செஞ்சு அது மட்டும் செய்யுங்க. எங்களுக்கு தெரியும், என்னோட முன்னோர்கள்லாம் பட்ட பாடு, அப்பா பட்ட பாடு, அம்மா பட்ட பாடு, எங்கள் பாட்டி பட்ட பாடு, தாத்தா பட்ட பாடு. அங்கே அந்த நாட்டில் எங்கள் அப்பாலாம் சாதாரண தொழிலாளிகள் அந்த நாட்டில் இங்கேருந்து வந்தாங்க, செஞ்சு குழியாக வந்தாங்க அம்மா அப்பாலாம். போன தலைமுறைப்பட்ட கஷ்டங்கள் இந்த தலைமுறைக்கு சரியாக போய் சேர்ந்துருக்கா? போய் சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு இன்றைக்கு இதாங்க இன்றைக்கி மாய உலகத்தில் எல்லாம் இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ, இங்கே எப்படி சினிமாவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறியோ அதே தான் அங்கேயும். அது என்ன தெரியல, தமிழர்கள் கலாச்சாரம் மட்டும் தெரியல. இன்றைக்கி சினிமா தான் உலகம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவங்க நிஜமான வாழ்க்கை தான் ஒரு மாயம் என்று நினைத்து கொண்டு இருக்கார்கள். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இளைஞர்களாக படிக்கிறாங்களோ இல்லையோ, தெரிஞ்சு கொள்கிறாங்களோ இல்லையோ, இன்றைக்கி இந்த கபாலி படத்தில் பார்த்துட்டு என்னோட நண்பர்களும் அதை பார்த்துட்டு ரொம்ப பூர்ச்சி போயிட்டாங்க. ஆஹா, இது மூலியமாக நம் பிரச்சனையை உணர முடியுது அப்படின்ட்டு. ஆனால் அந்த நாட்டில் இன்றைக்கி எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்காங்க, எத்தனையோ பேர் போராடினாங்க, எத்தனையோ பேர் நாடு கடத்தப்பட்டாங்க. இந்த கபாலி என்ன கேங், இந்தியர்கள்லாம் எல்லாம் குண்டர் கும்பல் சேர்ந்தவர்களா? கடைசியில் அந்த இறுதி முடிவு பார்த்தீங்களா அந்த படம் எப்படின்னு கொண்டிஷன் போட்டிருக்காங்க யார், அரசாங்கம். இறுதியாக ஒரு குண்டர் கும்பல் தலைவர் போலீஸ் தான் சரணடையணும். அதே தான் கபாலி செஞ்சார். சரணடையாத இன்றைக்கி அந்த நாட்டில் எத்தனை பேர் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அவங்களுக்கு? ஏன் நீ சமுதாயத்துக்கு போராடும் போது ஏன் நீ போலீஸ்க்கு போய் சரணடையணும்? மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழருடைய கலாச்சாரம், மொழி சார்ந்த அடையாளங்கள் அழிக்கப்படுதுன்னு சொல்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய அடையாளங்களை அழிப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முயற்சி செய்யுதுன்னு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்க. நீங்கள் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் எப்படி பார்க்குறீங்க? சமஸ்கிருத திணிப்பு, இந்தி திணிப்பு, நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை தொடர்படுத்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 1960 அண்ணா அவர்கள், பெரியார் அவர்களும் மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ தான் இந்தியை திணித்தாங்க, எத்தனையோ பேருந்தெல்லாம் கொளுத்துனாங்க. இன்றைக்கு ஒரு மறைமுகமாக இன்றைக்கு இந்தியருக்கு ஒரு அளவில் இன்றைக்கி இந்தியை திணிக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களோட அது இந்த சன்ஸ்கிரிட் திணிக்கிறாங்க. சரித்திரம், அவங்களுக்கு சார்பான சரித்திரத்தை திணிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அந்த அந்த போராடக்கூடிய அந்த அந்த தன்மை இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு எனக்கு தெரியாது.
ஐயா அவர்களோட நான் பேசிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து மறைமுகமாக இன்றைக்கி வந்து வெரி சட்டல் வழியில் வந்து இதெல்லாம் திணிக்கும் போது இன்றைக்கி இந்த நாடு உலகம் போகிற போக்க போனால், ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பிடிமானம் இல்லை, அந்த தமிழ் அந்த கலாச்சாரமும் அந்த மொழி மேலே அன்றைக்கு இருந்த அக்கறை இன்றைக்கி இருக்கா அப்படின்ட்டு. அப்படின்னா இதெல்லாம் விட போகும்போது அதை திணிக்கும் போது இன்றைக்கி அதுக்கு எதிர்ப்பு ஒரு சக்தி இல்லையே அப்படின்னு தான் எனக்கு தோன்றுது. திராவிட கொள்கைகளை, பெரியார் கொள்கைகளை, மொழி சார்ந்த கொள்கைகளை முன்வைத்து ஆட்சி பொறுப்புக்கு வந்த அந்த இயக்கங்கள், கட்சிகள் தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு திராவிட கட்சிகள், ஐயாவும் திராவிட கட்சிகள் தான் இருக்காரு. எத்தனையோ திராவிட கட்சி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திராவிட கட்சிக்கு பிரச்சனை வந்து திராவிட கட்சிகள் தான், திராவிட கொள்கையில். திராவிட கொள்கை வந்து அன்றைக்கு 1920 1930 வந்து ஒரு முற்போக்கான அன்றைக்கு பிராமணர்களை எதிர்க்கிறதுக்கு வந்து அன்றைக்கு கிடைச்ச ஆயுதம் வந்து திராவிட கொள்கை தானே. அன்றைக்கி வேறு ஆயுதம் எங்கே இருந்தது? எந்த ஆயுதமே இல்லையே நமக்கு. அரசியல் அந்த சித்தாந்தம், அந்த ஆயுதம் எங்கே இருந்தது நமக்கு? அது திராவிட பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள். அது பிற்பாடு அந்த அந்த கொள்கையை வந்து அது அரசியலுக்கு கொண்டு போய், அது தவறு இல்லை, அரசியலுக்கு கொண்டு போய் தவறு இல்லை. அரசியல் மூலியமாக நம்ம வந்து இன்றைக்கி அதிகாரத்தை நம்ம அதிகார மூலியமாக சில வேலைகள் செய்யணும். ஆனால் அந்த அதிகாரத்தை எடுத்து சுயநலத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் கொண்டு வந்தால் அப்புறம் எப்படி திராவிட கட்சி வந்து இன்னைக்கு உருப்படியாக தமிழுக்கு செய்யும்? இன்னைக்கு இடஒதுக்கீடு இருக்கு, சமூக நீதி வலுவா பின்பற்றப்படுகிறது. வளர்ந்த மாநிலங்கள்ல, இந்தியாவில் வளர்ந்த மாநிலங்கள்ல தமிழகம் ஒன்றாக இருக்கு. எல்லாமே திராவிட கட்சிகள் தானே பண்ணியிருக்காங்க. திராவிட கட்சி செஞ்சாங்க இல்லைன்னு சொல்ல. அந்த இன்றைக்கு நிலைமை பாருங்க. திராவிட கட்சி ஊழல், அதிகமான ஊழல், கொஞ்சம் நெஞ்சில் ஊழல்லாம். மலேசியாவில் ஊழல் இருக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் அது இன்றைக்கி சாதாரண நான் ஐயா கிட்ட சொல்லுவேன், நான் காலையில் ஐயா காலையில் பசியாடுறேன் அப்படிமே. அவரே பார்ப்பார், பசியாடுறதா? இங்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பாருங்கள், இன்றைக்கி வந்து இதெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனால் இன்றைக்கு வந்து என்ன அந்த 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 சுதந்திரம் இங்கே இருக்குது, அந்த ஜனநாயகம் இருக்குது தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்குது. எங்களுக்கு ஆனால் எங்களுக்கு வந்து இன்னும் இதெல்லாம் ஏன் நாங்கள் வந்து அதிகமாக நாங்கள் வந்து இதெல்லாம் கடைப்பிடிக்கணும், மொழியை கடைப்பிடிக்கணும், சமயத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்ட்டு இந்த அடையாளத்தை நம்ம காப்பாற்றணும் என்று நினைத்து தான் இன்றைக்கு கோயிலை பாதுகாக்கணும், சமுதாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. கடவுள் நம்பிக்கை வேணும் அப்படின்ட்டு நான் போராடல. இன்றைக்கி இதெல்லாம் நமக்கு அடையாளம், பாரம்பரியம், இதெல்லாம் நமக்கு முக்கியம். ஆனால் அந்த வழிபாட்டு தலங்களில் வந்து தலித்துகளுக்கான உரிமை இன்னைக்கும் கொடுக்கப்படவே இல்லையே. இங்கே ஜாதி கொடுமை இங்கே மலேசியாவில் தான் ஜாதி மாநாடு அண்மையில் வச்சாங்க. நானும் எழுதுனேன், ஜாதி மாநாடு உங்களுக்கெல்லாம் தேவையானு. ஆனால் யாருமே வந்து என் கட்டுரையை வந்து வெளியாக்கலை தமிழ் பத்திரிகையில். ஏன்ட்டா அந்த ஒரு தமிழ் பத்திரிகை வந்து அங்கே ஜாதி ஆதிக்கம் தான். இதே தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி ஜாதி வந்து தலை தூக்கி ஆடுது. இந்த தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்களுக்கான திராவிட கொள்கைகள் அப்படின்னு 50 ஆண்டு காலம் அவங்க ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. இதான் நான் சொல்கிறேன், திராவிட கொள்கை, திராவிட கட்சி, திராவிட இயக்கங்கள்லாம் வந்து இன்றைக்கி இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் இருக்குது திராவிட கட்சியெல்லாம். ஆனால் திராவிட கட்சிகள்லாம் அவங்க செய்யக்கூடிய வேலையை செய்கிறாங்களா இல்லையா? மீண்டும் வந்து அது திராவிட அந்த ஒரு அவங்களோட சித்தாந்தம் என்ன அப்படி இதெல்லாம் அவங்க யோசிக்கிறது ஒரு கட்சி மாதிரி தான் நடத்துகிறாங்க இன்றைக்கி. ஆனால் எந்த திமுகவும் அதிமுகவும் நீங்கள் வேணாம் வரக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அந்த திமுக எதிர்கட்சியாக இருக்கிறது, அந்த அதிமுக ஆளும் கட்சியாக இருக்கிறது. நான் வரக்கூடாது அன்றைக்கி சொன்னேன், இந்த 2 கட்சிக்கு நீங்கள் வந்து வாக்களிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் நான் சொல்ல இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலையே. இல்லை, நான் அங்கே உள்ள ஒரு நபர் இங்கே வந்து என் கருத்து தெரிவிப்பேன். ஆனால் எனக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா, ஒரு புதிய அரசியல் வரணும், ஒரு புதிய சிந்தனை வரணும் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்க போனால் திமுக இல்லாட்டி அதிமுக தான். யூ பிக் யுவர் சாய்ஸ். புதிய அரசியலை, புதிய சிந்தனையை முன்னெடுத்த திரு வைகோ போன்றவரோட நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் கூட கேட்டேன், ஏயா நீங்கள் வந்து முடிஞ்ச தேர்தலில் வந்து நீங்கள் போட்டியில்லை அப்படின்ட்டு. அவரும் சில காரணங்கள் சொல்கிறாங்க. ஜெயிக்கிறோமோ இல்லையோ நம்ம போட்டியை நடத்திருக்கணும் அப்படின்னு நான் அவள் சொன்னேன். அது வந்து எங்களோட சில நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள முடியல, நீங்கள் ஏங்க அதை பின்வாங்கினீங்க அப்படின்ட்டு. நேர்மையான மனிதர்கள் இருக்காங்க, மலேசியாவில் நேர்மையான மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அந்த அரசியல் கட்சி ஆதிக்கம்,
அந்த அரசியல் கட்சி எப்படி உடைக்கிறது? இன்னைக்கு வந்து ஏன் இந்த அரசியல் கட்சிக்கு வந்து இவ்வளோ தவறு பண்ணிட்டு ஏன் மீண்டும் மீண்டும் இதுக்கு தான் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அது என்ன காரணம்? மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த ஊடகங்கள்லாம் எந்த மாதிரி அவங்க வேலைகள் செய்கிறாங்க அப்படின்ட்டு இது வந்து ஒரு பலநோக்கு ஒரு 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 ஆராய வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க. யார் வந்து அதெல்லாம் சரிப்படுத்த 60 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம இரவு நேரத்தில் பார்த்தா ஜஃப்னா தெரியும். இந்த 60 கோடி தமிழ் மக்கள் வந்து நீங்கள் அங்கே உள்ள 1,30,000 பேர் நீங்கள் காப்பாற்ற முடியலையே, யாரை நீங்கள் குற்றம் சொல்வீங்க? 1,30,000 நீங்கள் காப்பாற்ற இறுதி வரைக்கும் எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, தீக்குளித்தாங்க, எந்த ஒரு முடிவு இல்லையே. அந்த மாதிரி அந்த தலைமைத்துவம் வந்து தான் இன்றைக்கு இந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்களுக்கே இங்குள்ள தமிழ் மக்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை. இவங்க செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். பிரபாகரன் வந்து அவர் இந்தியா மேலே வந்து அவர் ஆவேசமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவரும் எதிர்பார்த்தாரு இந்தியா கடமை செய்யும், பாதுகாப்பு விடுதலை புலிகளுக்காக நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க தேவையில்லை, அங்குள்ள தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஆனால் இது பாதுகாப்பு மட்டும் இல்லை, இன்றைக்கி சிங்கள அரசாங்கம் சேர்ந்து அழிச்சிங்க தமிழர்களை. ஸோ அப்படி இருக்க தலைவர்கள் வந்து மீண்டும் பாருங்கள், இன்றைக்கி ஜெயலலிதாவுக்கும் திமுகவுக்கும் வந்து ஒரு 30 இடங்கள் தான் வந்து வித்தியாசம். ஆனால் மீண்டும் சில மக்கள் அதை நம்புகிறாங்க. கருணாநிதி திமுக வந்து ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். அண்ணா டைம் அவங்களுடைய ஆட்சி முடிந்து புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றுச்சு மத்தியிலையும் மாநிலத்திலையும். இனிமேலாவது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளாக என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? முதல் வேலை வந்து அங்குள்ள மக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க. இலங்கை மக்களுக்கு இன்றைக்கு வந்து உலக அளவில் வந்து அதிகமாக வந்து இன்றைக்கி பேசப்படுற பிரச்சனை தமிழர்கள் பிரச்சனை அப்படின்னா இலங்கை தமிழர்கள் பிரச்சனை. கடினமாக நீ எதிர்ப்பு கொடுங்க, கொஞ்சம் வேலைகள் செய்யுங்க. ஜெயலலிதா செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை, எத்தனையோ தீர்மானத்துக்கு கொண்டாந்தாங்க இல்லைன்னு சொல்லலை, மீனவர்கள் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏன் வந்து இவ்வளோ இலங்கை இவ்வளோ பக்கத்தில் இருந்து இன்னும் எந்த ஒரு தீர்ப்பு இல்லையா? அன்றைக்கி சர்வதேச விசாரணை இது வந்து எந்த நிலைமையில் இருக்குது? நீங்கள் சர்வதேச விசாரணை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் போய் அங்கே இலங்கை தமிழர்களுக்கு வந்து ஒரு அரசியல் திட்டத்தை கொண்டு இல்லை, மனித உரிமையை வந்து அந்த தாகத்தை வந்து நீங்கள் ஒரு அளவில் வந்து சரிப்படுத்துங்க. இவ்வளோ அநியாயம் நினைச்சிருக்க இதான் நான் கேட்குறேன். இந்த மனித உரிமை மீறலை வந்து நீங்கள் இந்தியா ஒரு அளவில் எடுத்து ஒரு அளவு தாக்குதல் கொடுத்தா அது கொஞ்சம் வேலை நடக்கும் என்று தான் நினைக்கின்றேன். இலங்கை தமிழர்களுக்காக சர்வதேச அளவில் உங்களுடைய குரல் தொடர்ந்து ஒழிச்சிட்டு வருது, தொடர்ந்து ஒழிக்கணும். நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க, நன்றி.